நாயகா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இந்த நிகழ்ச்சி என்னுடைய பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு திராவிட மாடல் அரசனுடைய ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சாம்பிளாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு பிறந்த நாள் நான் போய் கொண்டாடணும்ப்பா. இன்னைக்கு பிறந்த நாள் வேறயா? வாங்க கொண்டாடிடுவோம். ஐயோ நீ எப்படி கொண்டாடுறீங்க? இந்த நிகழ்ச்சி என்னுடைய பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு திராவிட மாடல் அரசனுடைய ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சாம்பிளாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கடந்து கொண்டிருக்கிறது. Meanwhile, திமுக நிகழ்ச்சியில அரைகுறை ஆடைகளுடன் அமைச்சர் முன்னிலையில் கரகாட்டம். ஓ, இதான் முதலமைச்சர் சொன்ன பெண்கள் முன்னேற்றத்துக்கான அரசா? யார் இது? சித்தப்பு. நீங்க போவீங்க. பரமசைனா எங்க ஊரு பட்ட வந்து கருப்பேன் குசும்புக்காரன். திமுகவோட அமைச்சர் பெரிய கருப்பன் கரகாட்டத்தை ரசிச்சு ருசிச்சு பார்த்த போது நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும். நல்லா இருக்கியா பெண்கள் முன்னேற்றத்துக்கான அரசு? பேசாம இருக்க முடியாதுங்க. தொடர்ந்து கூட்டங்களுக்கு போயிட்டு இருக்கிறேன். பேசாம போனா அவங்க கோச்சுவாங்க, மக்கள் கோச்சுவாங்க. அவங்க பேச்ச கேட்கறதுக்கு தான் வந்துக்கிறாங்க. பாக்குறது துணை முதல்வர் உதயநிதியின் பேச்சு. பல்வேறு திட்டங்கள், பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், படிக்கணும் அப்படின்னு புதுமை பெண் திட்டம், பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் வரல, பேச கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. உதயநிதியின் பேச்சை கேட்க வந்த கூட்டம். இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. உயிரே உறவே தமிழே. இந்த வந்துட்டாயா? இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னு எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். என்ன உங்க கட்சி மேடைகள்ல சொல்றதை இங்க சொல்றீங்களா? நான் பேச்சு ஒண்ணும் குறைச்சல. ஊர் மேடைகள் எல்லாவற்றிலும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மனசுல இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசணும். உயிரே உறவே தமிழே என்பது இதே அரங்கத்தில் 7, 8 அல்லது 9 வயசு இருக்கலாம், ஞாபகம் இல்ல. இதே அரங்கத்தில் நாடகம் நடிக்க வந்த போது அறிஞர் அண்ணா அவர்கள் பேச வந்திருந்தார்கள். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? அப்ப உட்கார்ந்து நான் நிக்கிற இடத்துல அண்ணா சார் இதெல்லாம் கிடையாது. நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் டாக்ஸில போய் நில்லு. ஓகே பாஸ். அப்படி பார்த்துட்டு இருந்த பையன் இப்படித்தான் எல்லா விழா மேடைகள்லையும் பேசுவான். உனக்கெல்லாம் மானம், சூடு, சோரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? திடீர்னு என்னங்க இப்படி திசை மாறிட்டாருன்னா, திசை மாறவே இல்லை, ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த மேடையில் இது நம் துணை முதல்வருக்காக நான் கொண்டாடும் ஒரு பிறந்த நாள் விழா. டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா? எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியும்? flashback. நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நடிகர், வேற ஒன்றும் கமெண்ட்ஸ் இல்ல. 50 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சு சொல்றாருன்னா, இப்ப 50 வருஷம் அவரு தூங்கிட்டு இருந்தாரா? இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த மேடையில் இது நம் துணை முதல்வருக்காக நான் கொண்டாடும் ஒரு பிறந்த நாள் விழா. சிரிக்கிறா? வெக்கமா இல்ல? உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுகுறியா? வெளியே தான் சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த மேடையில் இது நம் துணை முதல்வருக்காக நான் கொண்டாடும் ஒரு பிறந்த நாள் விழா. டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா? எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியும்? வைக்கணுமே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். போனால் போகட்டும் போடான்னு நான் விட்டுட்டேன். நீங்களா எதுக்கு அதை நினைச்சிட்டு புறப்படுங்க மாமா.